சிஸ்டர் பிஸியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்க கேம்பஸ்குள்ளே யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே உள்ள ஒரு பெண்ணுக்கு வெளியில இருக்கிற ஒரு நபர்னால பாலியல் துன்புறுத்தல் கேம்பஸ்குள்ளேயே நடக்குது. ஸோ இது வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அவர் வந்து அதுக்கு எதிர பிரியாணி கடை வச்சிருக்கிறவர் போல இருக்கு, ரோட்டு கடை பிரியாணி. அதுல ஒரு நாளைக்கு 20,000 சம்பாதிப்பாராம். ஸோ சம்பாதிச்சுட்டு சாயங்காலம் ஆனா தண்ணி அடிச்சுட்டு ஒரு கார் ஒன்று வச்சுட்டு சுத்திக்கிட்டு தினமுமே இந்த மாதிரி சாயங்காலம் செவ்வரகிரி குதிச்சு வந்து அந்த ஏரியாவை சார்ந்தவர்னால அவருக்கு தெரியுது எப்படியெல்லாம் வரலான்ட்டு. இது இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த காலைல சாயங்காலம் யார் வேணாலும் போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வழியா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகலாம், பக்கத்து பக்கத்து கேம்பஸே இருக்கும். அப்படி இருந்தது நாங்க அங்க இருக்கும் பொழுது. ஸோ அங்க வந்து ஒரு பையனும் பொண்ணும் பேசிட்டு இருக்கிறாங்க. தனியா பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒரு லவ்வர் அப்படின்ற ஒரு அனுமானத்துல அதை வீடியோ எடுத்து நான் இதை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், இதுல கரஸ்பாண்டன்ட் சொன்னா உங்களை அனுப்பிச்சிடுவாங்க அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை துரத்தி அனுப்பிச்சிடுறாரு, நீ போ முதல்ல திரும்பி பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து 3 டீல் வைக்கிறாரு. ஒண்ணு, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்பிச்சிடுறேன், இல்லாட்டினா நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கணும், இல்லைன்னா சார் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். ஸோ அந்த பொண்ணு இன்னமும் அழுது பார்த்துருக்க. அப்பயும் அவன் பாலியல் அத்துமீறல் பண்ணி இருக்கிறான். அதை வீடியோவும் எடுத்துட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு இந்த பொண்ணுக்கு அப்படியே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம மேல தப்பு கிடையாது அப்படின்ட்டு எல்லா யூனிவர்சிட்டி வேலை செய்யற இடத்துல எல்லாம் அந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும். அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க மூலமாக அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அவங்க சிசிடி கேமரா செக் பண்ணி அவரை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு 5 மணி நேரத்திலே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவருடைய போனை எடுத்து பார்த்தா நிறைய பெண்கள் கிட்ட அவர் அப்படி நடந்திருக்கிறதும் தெரியுது. ஆனா யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வராதது ஆச்சரியமா இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த சம்பவம் வந்து எப்படி யூனிவர்சிட்டிக்குள்ள இப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது அரசியலாவும் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து உலகம் ஃபுல்லா இப்படிதான் நடக்குதா தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்குது. இது கேம்பஸ்குள்ள வந்ததுனாலையும் அது ஒரு உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டினாலையும் இது பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. பட் ஆனா நிறைய அடிக்கடி நியூஸ்லயே வரும். ஒரு கிராமத்துல ஒரு பையனும் பொண்ணும் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பையன் பிடிச்சி, ஒரு ஆள் பிடிச்சி அந்த பையனை ஏய் போடா அப்படின்னு துரத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அந்த பையன் அழுகுறான். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இதே மாதிரி அடிக்கடி வந்து இந்த செகண்ட் ஷோ, கடைசி ஷோ, மிட் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வரும்பொழுது, அதாவது காதலனோட வரும்பொழுது அவங்க ஆட்டோ வரீங்களா சார் அப்படின்ட்டு வந்து அப்படியே வேற இருட்டு ரூட்டுக்கிட்டு போய் அங்க ஒரு 4-5 பேரை ஏறிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட அத்துமீறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு தெரியாம காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி பண்றதை வந்து எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்றது? நம்ம பேர் தானே கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்கும்போது வேற ஏதோ ஒரு கேஸுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிரச்சனை. அப்ப வந்து காசு பங்கீடு பிரச்சனை வரும் பொழுது அந்த பொண்ணு கிட்ட இருந்து அடிச்ச அந்த செல்போனு, நகை இத ஷேர் பண்றதுலதான் வந்திருக்குது. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்திருக்குதுன்ட்டு. சோ இது இல்லாம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த ஹைவேஸ், அந்த ஆள் இல்லாத நடமாட்டத்துல 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு லேடி சொல்லியிருந்தாங்களே யூடியூப்ல, பீச்ல அண்ணி அண்ணன் எல்லாரோடையும் குளிக்க போகும்போது தான் குழந்தை, அண்ணன் குழந்தை எல்லாரோடையும் சேர்ந்து குளிக்க போகும்போது ரவுடிஸ் வந்து அந்த 2 பொண்ணுங்களை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணி அவங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. இவங்க வந்து சாதாரண மக்கள் தானே, 2 பேர் தான் போயிருக்காங்க. அப்படிலாம் ரொம்ப அட்டூழியம் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு திருநங்கையும் கூட இருந்திருக்காங்க அந்த அந்த கூட்டத்துல. அவங்க ஏதோ கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறம் ஏதோ பரிதாபப்பட்டு அப்புறம் கூட்டம் சேர்ந்து அடிச்சு சரியாயிருக்கு. இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு கூட அந்த அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத மாதிரிதான் இருக்கு இப்போ லேடிஸ்க்கு. கண்டிப்பா. அதே மாதிரி ஹைவேஸ்ல தனியா போய் லவ்வர்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் பெட்ரோல் வர மாதிரி போலீஸ் மாதிரியே நாங்க மஃப்டியில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்கிறது, செல்போனை வாங்கிக்கிறது, இது வந்து நிறைய இந்தியா ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. இது இல்லாம நைட்டு வந்து போலீஸ் மாதிரியே வந்து அந்த ரோந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, செக் பண்ணிட்டு இங்க என்ன வேலை இருட்டுல உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த பையனை அனுப்பிச்சிட்டு
அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு ஐடி கார்டுலாம் வாங்கிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அப்படி ஒரு ஆள் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இது இல்லாம போலீஸே இப்படி நடந்ததாகவும் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. திருச்சியில அது மாதிரி ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து ஒரு பையனும் பொண்ணும் போகும்போது போலீஸ் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய அது வந்து ஒரிஜினல் போலீஸா டூப்ளிகேட் போலீஸானே கண்டுபிடிக்க முடியாது அந்த நேரத்துல. ஆனா எல்லாருடைய டார்கெட்டும் எப்ப இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தனிமையான இடத்தில் அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்ப அப்படி இருக்கிறாங்கனாலே இவங்க தவறான நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட தப்பா நடந்தா கண்டிப்பா நமக்கு சேஃப், வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்ப இது ஒரு அரசியலானதுனால இது எப்படி நடக்கலாம்? அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி முக்கியமான ஆட்களோட எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறார். ஸோ அது உண்மையிலே ஒருவேளை தன்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கூட இந்த மாதிரி ஃப்ராட் பண்றவங்க எப்பவுமே இப்படித்தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த பொண்ணு தைரியமா இருக்குதுன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகி அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து இடையில யாரோ வந்து அவங்க ஏதோ தப்பான நோக்கத்துல போய் இருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ஜஸ்ட் பேசதான் செஞ்சிருக்குது. அதை பேச செஞ்சதே அவங்க வந்து அப்படி எடுத்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னா அந்த நாங்க காலேஜ் படிக்கும் போதே வந்து ரூல்ஸ் போட்டாங்க. யூனிவர்சிட்டியில வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது, டிஷர்ட் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம். இப்ப ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அங்க ஃபுல்லாவே வந்து எதிர பாத்தீங்கன்னா காந்தி பார்க் இருக்கும். அது பேரு காந்தி மண்டபமா ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அங்கேயுமே பாத்தீங்கன்னா லவர்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி இடத்துல தானே சுத்திட்டு இருப்பாங்க. அவன் அங்கதான் பிரியாணி கடை வச்சிருக்கான். அவனுக்கு ஏற்கனவே 4 திருமணம் வேற ஆகியிருக்குதான். ஞானசேகரன்ட்டு அவன் பேரு. 4 திருமணம் ஆகி 3 பொண்டாட்டி போயிட்டாங்க. இப்ப ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க போல இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, எத்தனை தடவை திருமணம் பண்ணாலும் காமத்தை வெல்ல முடியாதுன்றது நிரூபணம் ஆகுது இங்க இல்லையா? இவங்க நினைச்சுக்கிறாங்க. சிலர் முஸ்லிம் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான், எங்க மதத்துல வந்து திருமணம் கம்பல்சரி, ஏன்னா அப்பதான் ஒழுக்கமா இருக்க முடியும். எங்க இருக்கிறாங்க இல்ல, தினம் தினம் சாயங்காலம் இப்படிதான் பண்ணுவானா. ஏதோ இந்த ஒரு பொண்ணு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அது தெரிஞ்சிருக்குது, மற்ற இதெல்லாம் தெரியவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நடக்கிறத பாக்குறோம். இது வந்து ஒரு மனிதனை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இதுல சமீபமா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவர் வந்து இந்த பேயெல்லாம் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்டும் கூட, அவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க கிட்ட பலகீனம் இல்லாமல் பேய் வராது உங்களுக்குள்ளன்ற. ஏதோ ஒரு பலகீனம் இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்குள்ள பிரவேசிக்கும்ன்ற. அது 100% உண்மையும் கூட இல்லையா? சோ இங்க தண்ணி அடிக்கிறவங்க இவங்களும் ஈஸி டார்கெட். அவன் ஏற்கனவே ஒரு மயக்கத்துலதான் இருக்கிறான். அப்ப டக்குன்னு வந்து அவனுக்குள்ள பிரவேசம் ஆயிடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நல்ல பேயெல்லாம் வேற இருக்குது. ஒருத்தன் வந்து தற்கொலை பண்ண போறான். அந்த நேரத்துல அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆத்மா உள்ள பூந்துருச்சு. ஒரு முஸ்லிம் ஆத்மா தான் உள்ள பூந்துருக்கு. அது சொல்லுது, நான் எதுவுமே பண்ணல, அவனை நான் காப்பாத்தி தான் விட்டான், தற்கொலை பண்ண போனான் அப்படி எல்லாம் சொல்லுது. சோ எல்லாமே ஏன்னா இதே மனிதன் தான் உடலை விட்டா அது பேயின்னு சொல்லிடுறான், அவ்வளவுதான். அப்ப இங்க எல்லாமே அந்த காமத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா நம்மள கண்டே பிடிக்க முடியாதுன்ற ஒரு நிலை வந்துச்சு, பேய் ஆயிட்டா. அப்ப என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாங்கல்ல. இன்னொன்னு ஒருத்தனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அப்படி ஒரு எய்ம்னு வச்சுக்கலாம், அவனை வச்சு தப்பு பண்ணா அவனும் எல்லாம் மாட்டிக்குவான். சோ இங்க இப்படி நடந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா அப்படியும் நடக்கும். சோ அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுள் சொல்றாரு, நீங்க தூய்மையாக இருந்தால், அதாவது மனதுக்குள்ள அந்த காமம் சார்ந்த எந்த விஷயமும் கிடையாது, எண்ணத்துல வார்த்தையில பார்வையில எதுவுமே இல்லைன்னா உங்ககிட்ட அசுத்தமான ஆத்மா நெருங்கவே முடியாது, உடலோடவும் சரி உடல் இல்லாமலும் சரின்ற. அததான் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சொல்றாரு, உங்களுக்குள்ள பலகீனம் இல்லாம அது நுழையாதுன்ற. ஏன்னா இதெல்லாம் தப்பு நடந்த பிறகு போலீஸ் கேஸ் ஆகுது, இதாகுது, அதெல்லாம் ஓகே. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அங்க நடந்துருச்சே தப்பு இல்லையா? சோ அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, இறைவனுடைய நினைவில் இருந்தால்தான் அந்த தூய்மையின் சக்தி வரும்ன்ற. சோ இறைவன் வந்து செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்மளுடைய உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. இததான் ஆத்மான்றோம். இந்த ஆத்மா இந்த உடம்ப மட்டும் எடுக்கல, 5000 வருடமாக பல உடலை, அதாவது மனிதராக தான் பிறக்கும், ஆண் பெண் மாறி மாறி எடுக்கும். முதல் 2500 வருடம் சொர்க்கம். அங்க காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது.
ஒரு கெட்ட ஆத்மா கூட அங்க இருக்க மாட்டாங்க. நரகமான பிறகு ஒரு நல்ல ஆத்மா கூட இருக்க மாட்டாங்கன்ற. சோ இந்த இடத்துல வந்து சொல்றாங்க இல்லையா, பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டா என்ன, நீங்க கரெக்டா இருக்கணும் தானே. இது சொர்க்கம் கிடையாதே, இது நரகமாச்சே, பாவாத்மாக்கள் நிரம்பிய உலகமாச்சே. இல்ல ஜென்ரலாவே கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரனா நடுவுல வெளிச்சம் எல்லாம் இருக்காது. ஒரு டைம்க்கு அப்புறம் வரமாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி கிடையாது. ஏன்னா அதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க. வழிப்பறி கொள்ளையா இருக்கும், பெண்ணா இருந்தா இன்னும் பிரச்சனை, பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கும். அதனால வரமாட்டாங்க. சோ அது ஏன்னா நம்மை பாதுகாத்துக்கிறது தான் நம்ம கையில தான் இருக்கு. சட்டம் பாதுகாக்கணும்னா வேணா ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் நாடுகள்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனா அந்த முஸ்லீம் நாடுகள்லயும் தனியா வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கும், பர்தா போடாம வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கும். அப்ப அதை இங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு சேஃப்டி தான் இல்லையா. ஆனா பெரும்பாலும் இந்த மலேசியால எல்லாம் சொல்றாங்க, நாங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் எங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் அது முஸ்லீம் நாடு கிடையாது, பட் அங்க கூட சொல்றாங்க பாலியல் ரீதியான குற்றம் நடந்துச்சு அப்படின்னா கடுமையான தண்டனை கொடுப்பாங்களாம். ஒரு ஆள் அப்படி நிக்க மட்டும்தான் முடியுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு கையை இப்படி தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கணுமா, பயங்கரமா அடிப்பாங்களாம். கேப் விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படியே ஒரு 2-3 நாள் சும்மா கையை தூக்கிட்டு நிக்கிறதே பெரிய கஷ்டம் இல்லையா. சோ அந்த மாதிரி கடுமையான தண்டனை எல்லாம் அங்க கிடைக்கும். சோ அந்த மாதிரி கடுமையான தண்டனை இங்க வரணும் அப்படின்லாம் சொன்னா கூட இது மனிதர்களுக்கு தானே தண்டனை கொடுக்க முடியும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாது. வேற ஒரு ஆத்மா உள்ள வந்துச்சுன்னா அது எதுக்கும் அது தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அது போயிடும். நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்கு ஆத்மா ஒரு காரணமா இருக்குது. தற்கொலை செஞ்சுக்கிற ஆத்மா என்ன பண்ணுமா, ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு இவ்வளவு அநியாயம் நடக்குது, நீ எதுக்கு உயிரோட இருக்கிற, திடீர்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் தற்கொலை எண்ணம். இன்னைக்கு பெரும்பாலும் வந்து மனநோயின்னு சொல்றது இது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த தற்கொலை வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி பலகீனமா இருக்கும்போது அது பிரவேசம் ஆயிடுது. ஏன்னா எத்தனை பேரை வந்து பாலஸ்தீன்ல இறக்குறாங்க, உக்ரைன்ல இறக்குறாங்க, அந்த ஆத்மாலாம் எங்க போகுது? அத்தனை குழந்தை பிறக்கிறது கிடையாது இல்ல, அப்ப கண்டிப்பாக சுத்திக்கிட்டு இருக்கும். சோ அதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு இல்லையா. நம்ம அரசாங்கத்தை நம்பியோ யாரை நம்பியுமே இருக்க முடியாது. நாம தூய்மையா இருக்கிறோம், இறைவன் நினைவுல இருக்கிறோம். இது இல்லாம வாழறது கலியுகம்ன்ற எச்சரிக்கையிலும் இருக்கணும் இல்லையா. இங்க ஒரு இடத்துல ஆபத்து அப்படின்னா அது நமக்கே தெரியும் இல்லையா. ஒரு செகண்ட் ஷோ போயிட்டு வர்றது பையனுக்கே சேஃப்டி கிடையாது இல்லையா. சந்தேக கேஸ்ல பிடிச்சி அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி ஒரு படம் பார்க்கணுமா நைட்டு போய்? நாமே தான் பாதுகாத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள ப்ளேம் பண்ண முடியும். அரசாங்கம் சரியில்லை, போலீஸ் சரியில்லைன்னு சொல்றதெல்லாம் முதல்ல நாமே பாத்துக்கிறதா ஃபர்ஸ்ட் மெயினா இருக்கணும். கரெக்ட். நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் மத்தவங்களை வந்து பிளேம் பண்றது தப்பு. ஆனா அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது, அது ஓகே. பட் ஆனா முடிந்த அளவுக்கு, ஆனா கடவுள் கேரண்டி கொடுக்கிறாரு, நீங்க தூய்மையா இருக்கும்போது அசுத்த ஆத்மா உங்ககிட்ட நெருங்க கூட முடியாதுன்ற. இது கடவுள் கொடுக்கிற கேரண்டி, அது மீற வாய்ப்பே கிடையாது. எப்ப கடைசி நேரத்துல வந்து சிசிடிவி கேமரா இருக்காது, போலீஸ் இருக்காது, கோர்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது அந்த உலகழிவின் போது. அங்க ஒரு உடம்புக்குள்ள 50 ஆத்மாலாம் பூந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணும். அந்த நேரம் கூட உங்ககிட்ட நெருங்க முடியாதுன்ற. அப்புறம் என்ன, அதுக்கு இறைவன் நினைவுல இருக்கணும், குறிப்பா பிரம்மகுமாரி ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்க பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கு ஒரே வழி இதுதான். சோ அதுக்கு இறைவன் நினைவுல இருந்து இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. இவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றது. கடவுள் ஒருத்தர் தான், வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேரு. நாம பிறப்பிறப்பு சக்கரத்துல வரோம், அவர் வர்றதே கிடையாது. அதனாலதான் லிங்க ரூபத்துல, அதாவது ஒளி ரூபத்துல அவரை பூஜை பண்றோம். சோ இப்ப ஒரு வயோதிகர் உடல்ல வர்றார் பிரம்மான்ட்டு, இவரை தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்றாங்க. வந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த பூமியை சொர்க்கமா படைத்தேன், அது நரகமா மாறினது காரணம் உடல்ன்ற உணர்வுல வந்ததுதான். இப்ப உடலை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ மீண்டும் உங்களுக்குள்ள அந்த சக்தி நிரம்பும். நீங்க விரும்புற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற விஷயம் யாருக்குள்ளயும் இல்லாத ஒரு உலகம் அங்க வரப்போகுது இல்ல. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நமக்குள்ள இருந்தா தப்பு இல்ல, மத்தவங்களுக்குள்ள இருந்தா தப்புன்னு நினைச்சுக்கிறோம். அதான் பிரச்சனையே இல்ல. யாருக்குள்ளயுமே அங்க இருக்காதுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 5 விகாரத்தை விடணும். அதுக்கு இறைவன் நினைவுல இருக்கணும். யாரை பார்த்தாலும் அந்த பூர்வ மத்தியில இருக்கிற ஆத்மாவை பார்த்து பேசணும். குறிப்பாக உங்களை ஒளியாக நினைங்க, உடல் இருக்கிற உணர்வே வேண்டாம் அப்படிங்கிற. சோ இதுதான் பாதுகாப்பு அப்படிங்கிற. சோ இதுதான்
இன்னும் போக போக எல்லாமே மாறும். உலகம் மாறும், உலகம் மோசமாகும். இது மட்டும் இல்ல, இயற்கை சீற்றங்கள்லாம் வருதுல்ல, அதுல இருந்தும் பாதுகாப்பா இருப்பீங்க. கடைசியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும். அந்த நிலை உங்களுக்கு ஆத்மா வராதுன்னு கேரண்டி உடம்பு கொடுக்குறேன். ஆமா. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே உள்ளுக்குள்ளேயே ஒரு அமைதி, அன்பு எல்லாமே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அது கரெக்ட். நிறைஞ்சுச்சுன்னா வெளியில சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிரும். தேட அப்புறம் வெளியில மாட்டோம். போய் தேட வேண்டிய அவசியமே தேட இல்லையே! வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட். தனக்குத்தானே திருப்தியா இருக்கிறவன் எதுக்கு வெளியில போய் தேட போறான்? இல்லையா? ஒரு பையன் கூட இருக்கணும், ஒரு பொண்ணு கூட இருக்கணும்ன்ற எண்ணம் வர்றதுக்கு காரணம், உள்ளுக்குள்ள அவன் வந்து எம்ப்டியா ஃபீல் பண்றான். அந்த நிரம்பிய தன்மை இல்ல. அன்பு அன்பு, ஆ அமைதி, சந்தோஷத்த அடுத்தவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கறாங்க. அப்பதான் இவ்வளவு எதிர்பார்க்கணும். பிரச்சனை. மனிதனால என்ன பண்ண முடியும்? இப்ப அவன் வந்து மிரட்டினான். மிரட்டினோனே அந்த பையன் ஓடிட்டான். எப்படி காப்பாத்த என்ன முடியும்? இப்ப காலேஜ் பையன்னு இல்ல. பெரிய ஆளாவே இருந்தா கூட நீங்க சொன்ன மாரி 20, 30 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆ. சோ அப்ப இறைவன் மட்டும் தான் அப்படி கூப்பிட்ட நேரத்துல வருவார். அதோடைய நினைவா தான் அந்த திரௌபதிக்கு அந்த துகிலுரியிற நேரத்தில் கடவுள் வந்து சேலையை கொடுத்தார் அப்படின்னு காட்டப்படுது. அதாவது பாதுகாத்தார்ன்னு அர்த்தம். இல்லையா? சோ அது வந்து அதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு ஏற்கனவே பல அனுபவம் இருக்கணும். அவருடைய உதவி பண்ணது. சோ இப்பத்துல இருந்தே நீங்க அவரோட வாழும்போது தான் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ண அவர் மேல நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வர்றத வச்சுதான் கடைசி நேரத்துல எப்படியா இருந்தாலும் தனியா தான் இருக்க போறோம் கடைசியில. இல்லையா? யாரோ ஒருத்தர் முன்னாடி இறந்துருவாங்க, பின்னாடி அந்த இறக்குற நேரத்துல யார் எங்க இருப்போம்னே தெரியாது. சோ அந்த நேரத்துல இறைவன் நினைவுல இருக்கும்போது உடலை விடுவதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க உடலற்ற நினைவுல தான் இருக்கிறீங்க. இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அங்க போகணும்ன்ற லட்சியம். அங்க இருந்து சொர்க்கத்துக்கு வரணும். ஏன்னா இதே பூமி சொர்க்கமா மாறிடும். அங்க காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. இதற்கு பதிலாக என்ன இருக்கும்? அமைதி, அன்பு, ஆனந்தம், அளவற்ற செல்வம், தலைவலி கூட இல்லாத ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் 150 வருடம், சிங்கம், புலி போன்ற விலங்குகள் கூட நம்மோட நாய்க்குட்டி, பூனைக்குட்டி மாதிரி அன்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாய் கூட துக்கம் தான் கொடுத்துட்டு இருக்குது. இல்லையா? எங்க பார்த்தாலும் நாய்க்கடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துக்கு போறதுக்காக இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும் என்னோடு மட்டும் அனைத்து உறவையும் வையுங்கள்னு இறைவன் சொல்றார். எல்லா மதத்தினருக்கும். சோ இப்பவே நம்ம கேட்டோம்னா தப்பிச்சிட்டோம். இல்லாட்டினா கேட்டே ஆகணும்ன்ற சூழ்நிலை கடைசிக்கு தள்ளப்படுவீங்க. ஆனா அந்த நேரம் என்னன்னா, இங்க இருந்து தப்பிச்சா போதும், மேல போனா போதும்ன்ற ஒரு வேற வழி இல்லாம இறைவனை நினைப்பீங்க. ஆனா இப்பதான் நீங்க அன்பா நினைக்க முடியும். அவரோடே வாழ முடியும். அப்படி வாழும்போதுதான் அவர் கொடுக்கிற சொர்க்கத்திற்கு ஆரம்பத்திலே வருவதற்கு தகுதி பெற முடியும். சோ மற்றபடி இந்த பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. நடந்துகிட்டே தான் இருக்கும். உலகம் ஃபுல்லாவே. சோ இந்தியாவுடைய கலாச்சாரம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால அது தெரியுது. மற்ற கலாச்சாரங்கள்ல அது தெரியாது. ஏன்னா மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. இல்லையா? பப்புக்கு போவாங்க, அவங்களே தண்ணி அடிப்பாங்க, அவங்களே தப்பு பண்ணுவாங்க. அதனால அங்க அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இங்க அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்ல அப்படின்னும் பொழுது, அதே நேரத்துல அந்த ஆபாச படங்கள் இதெல்லாம் பார்த்து ஆபாச படம் பார்க்க தேவையில்ல. சும்மா ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பார்த்தாலே அதுவே விகாரத்தை தூண்டக்கூடியதா தான் இருக்குது. இது மனிதனை வந்து புத்தியை கெடுத்துக்கிட்டே இருக்குது. சோ அதுல இருந்தெல்லாம் புத்தியை நீங்க தான் விலக்கணும். நீங்க அரசாங்கத்தை சட்டம் போடுங்க, இதை போடுங்க, அதை போடுங்கலாம் சொல்லவே முடியாது. இல்லையா? சரி அப்படியே இருந்தாலும் பெண்கள் ட்ரெஸ் காலேஜ்ல இப்ப நாங்க படிக்கும்போதே வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ணா நிறைய யூனிவர்சிட்டி. இடங்கள்ல இந்த ட்ரெஸ் மாத்துற இடத்துல எல்லாமே இந்த கேமரா கண்ணுக்கு தெரியாம ஒரு ஹோல் மாதிரி ஒரு கேமரா வச்சுட்டு அத படம் பிடிச்சு அவங்கள மிரட்டி எல்லாம் பண்றது அதெல்லாமே ரொம்ப அநியாயமா நடந்துட்டுதான் இருக்கு. எங்க போனாலுமே லேடிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க ட்ரெஸ் மாத்துற இடமோ இல்ல போட்டு பாக்குற இடமோ எங்க இருந்தாலும் ஆமா பாத்ரூம்ல எங்க பிளேஸ்ல போனாலுமே நம்ம தான் நம்மள பாத்துக்கணும், கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். கண்டிப்பா. சோ இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குது. சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துக்கு போனா இந்த மாதிரி நபர்கள் கேமரா வைக்கிறாங்க. சோ எங்க போனாலும் அப்ப எப்பவுமே நம்ம தனியா இருக்கிற உணர்வே இல்லாம இருந்துட்டா இந்த பிரச்சனை கிடையாது. அதுக்குதான் கடவுள் சொல்வாரு, நீங்க எப்பவுமே தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க. உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த உலகத்துடைய ஹீரோ நீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கணும்ன்ற. சோ அப்ப நம்ம கவனமா இருப்போம் தனியா இருந்தா கூட. சோ அப்ப எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்ப இது ஒரு விதமான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன? லவ் பண்ணி இவங்க சம்மதத்தோட காமத்துல ஈடுபடுறது வந்து சட்டப்படி தப்பு இல்ல.
ஆனால் அதே பொண்ணே நாளைக்கு ரேப் பண்ணிட்டான்னு சொல்லலாம். அது சட்டத்துல இடம் இருக்குது. அப்ப மாட்டிக்கிறாங்கல்ல. விருப்பம் இல்லாம செஞ்சா அது ரேப்பு தான் சொல்றாங்கல்ல. விருப்பம் இல்லாம விருப்பத்தோடவே இவங்க காமத்துல ஈடுபட்டா கூட நாளைக்கு அவங்க பிரிஞ்ச பிறகு பிடிக்கல அந்த பையனும் பொழுது, அல்லது அவனே விட்டுட்டு போறான்னும் பொழுது டக்குன்னு ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. சோ மொத்தத்துல அந்த காமம் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஆப்பு வச்சே தீரும். சோ அதுல இருந்து மட்டும் நீங்க விலகி இருந்துட்டீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படவே தேவை கிடையாது. ஏன்னா இப்ப வந்து மேபி அவங்க தனியா போனதுக்குள்ள அவங்க தப்பா எதுவும் பண்ணாட்டினா கூட மனதுக்குள்ள அந்த ஈர்ப்பு இருக்குதுல்ல, அதுதான் கெட்டவங்களை பிடிச்சி இழுக்குது அங்க. அதுதான் விஷயம். ஆக்சுவலா கிராமத்துலாம் சொல்லுவாங்க, நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வருது அப்படின்னாலே அங்க கெட்ட வைப்ரேஷன் இருக்குது, அதனாலதான் பாம்பு வருதுன்னுவாங்க. சோ அப்ப தவறான சிந்தனை இருக்கக்கூடிய இடங்களில் விஷ ஜந்துக்கள் வரும்னுவாங்க. மனிதர்களை விட விஷஜந்து யாரும் கிடையாது இல்லையா? சோ அப்ப அது வருதுன்னா அதை ஈர்க்கக்கூடிய எண்ணங்களை நாம உருவாக்கிடுறோம். சோ அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சோ யாரா இருந்தாலும் இது இல்லாம நிறைய இல்லையா, அரசு அதிகாரிகள் மேல நிறைய இடங்கள்ல குற்றங்கள் நடக்குது. ஆனால் இதுக்கு பாதுகாப்பு இறைவன் நினைவு அதுலயே இருக்கணும். சோ காமம் மட்டும் இல்ல, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுல எதன் வசமானாலும் நம்ம மாட்டிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இல்லாட்டினால் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுக்கும். அந்த தப்பு செய்ய தூண்டுறவங்க நம்ம கிட்ட வர்ற மாதிரி தான் அது அமையும். அதனால எப்பவுமே ஒரு நல்ல வைப்ரேஷனோட நம்ம இருக்கணும். நல்ல எண்ணங்களோட, கடவுளோட எண்ணங்கள் இது மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்துன்னா தப்பான பார்வை கூட நம்மள பார்க்க மாட்டாங்க யாரும். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப ஞானசேகரன் தப்பு பண்ணாரு, அவருக்கு என்ன தண்டனை? போலீஸ் பிடிச்சி என்ன தண்டனை கொடுத்தாலும் அவர் பண்ணதுக்கான தண்டனை அதுக்கு சமமா இருக்காது. அப்ப அதற்கான தண்டனை பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவர் பெண்ணாக பிறந்து கொடூரமா அந்த சின்ன குழந்தைங்களே பாலியல் குற்றம் அந்த மாதிரி போய் மாட்டிக்குவாங்க. அதனால தப்பிக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க ஊழியர், அது 2 துறை ஒன்னா சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடம், ஒரு வேலை. அது வெளியில ஃபீல்டு ஒர்க். அங்க கணவன் இறந்துட்டான், அதனால மனைவி அந்த வேலையை வாங்குறாங்க. வேலையை வாங்கும்போது புதுசா வரும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது தானே. அப்ப இன்னொருத்தரை நம்பி, ஒரு ஆளை நம்பி போகும்போது அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். நீ வெளில சொன்னா நீ சரியில்லைன்னு சொல்லி நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்ப அந்த பொண்ணு ஏற்கனவே லஞ்சம் கொடுத்துதான் அந்த வேலைக்கே வந்திருக்குது. சோ அவங்க எவ்வளவு பேர் இப்ப சரி இத போலீஸ்க்கு சொல்லலாம், எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட வருஷம் தானே ஜெயில இருப்பாங்க. ஏதாவது என் குடும்பத்தை பண்ணிட்டா அப்படி யோசிக்கிறாங்க. சரி உள்ளேயே இருந்துகிட்டு அவன் ஒரு பெரிய அரசியல் பலம் உள்ளவன், வேற ஒருத்தரை வச்சு என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிட்டா. ஏன்னா பிராக்டிக்கலா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஜென்ரலா சொல்லுவாங்க இதை போடுங்க அதை போடுங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்ட்டு. ஒரு ப்ரோக்ராம் ஜெயா டிவில இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றத்தை பற்றிய விழிப்புணர்வு ப்ரோக்ராம். அதுல ஒரு சின்ன பொண்ணு கிட்ட யாரோ தப்பு நடந்திருக்கிறாங்க, குழந்தை அது. அதை யார்கிட்டயோ சொல்லி அந்த ஹெல்ப்லைன் கால் பண்ணி சொல்லி ஒவ்வொருத்தரா அந்த பொண்ணை கேட்டு 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 ஆக்சுவலா அந்த பொண்ணு கூட சொல்லல, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு கூட இன்னொரு பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லாரும் கேட்க கேட்க நீ எதுக்கு இத பண்ண, ஏன்னா அவன் கொடுத்த டார்ச்சரை விட இதுதான் அதிகமா இருக்குதுன்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. சோ இதுல பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இறைவன் நினைவிலே இருங்க. ஏன்னா இப்ப காமம் இல்லைன்னா இப்படி குழந்தை பிறக்கும் அப்படி இப்படின்னுவாங்க. உலகம் அழியிற ஸ்டேஜ்ல இருக்குது. இப்ப குழந்தை பெத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ குழந்தை பெத்து வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம். குறிப்பா இந்த பாலியல் குற்றத்துல இருந்து குழந்தைங்களை, ஆண் குழந்தைய கூட காப்பாத்துறது கஷ்டம் இப்ப. சோ ஏன்னா கடவுள் உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் வர்றாரு. அவர் 88 வருஷம் ஆயிடுச்சு. சரி அப்படிலாம் உலகம் அழியாதுன்னே நீங்க சொன்னா கூட உலகம் எவ்வளவு மோசமா இருக்குதுன்றத நம்ம பாக்குறோம். இப்ப வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த உறவுகளே இல்லாம இருக்கிறவன் நிம்மதியா இருக்க முடியும். அடுத்தது நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம தூய்மையா இருக்கணும் இல்லையா? நாம தப்பு செய்வதற்கு காரணமாகிடக்கூடாது, அதுலயும் கவனம் கொடுத்துட்டு இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.